சார் உங்கள் பேர் சார்? வி சந்தாரம். எத்தனை முறை எழுதுறீங்க சார்? இது எத்தனை முறை எழுதுறீங்க சார்? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறேன். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? இப்போ என்ன வயசாகுது? ஏஜ் வந்து எனக்கு 55 24. மதுரை தானே? இன்னைக்கு தான் உங்கள் பிறந்த நாளா? அளவுக்கு இருக்குது. கலிமூர் தெரிவிச்சு இல்லை, இன்னைக்கு தான் உங்கள் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு பிறந்த நாளா? ஓகே சார். தன்னோட 50வது பிறந்த நாள்ல இளம் மாணவர்கள் கூட நீட் தேர்வு எழுத வந்த வழக்கறிஞர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. கனவுகளை எட்டி பிடிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்ல அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. எப்படியாச்சும் டாக்டர் ஆயிடணும், ஏழைகளுக்கு இலவசமா சேவை செய்யணும் அப்படின்ற லட்சியத்தோடையும் கனவுகளோடையும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்க நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. தேசிய தேர்வு முகமையோட சார்பில் மதுரை மாவட்டத்திலையும் 13 தேர்வு மையங்கள்ல இந்த தேர்வு நடைபெற்றுச்சு. இங்க மட்டுமே 9312 மாணவர்கள் தேர்வு எழுதியதாகவும் சொல்லப்படுது. தேர்வு எழுதின மாணவர்கள் ஜுவல்ஸ் எதுவும் போடக்கூடாது, தலைமுடிய ஹேர்பேண்ட் போட்டு கட்டக்கூடாது, வாட்ச் பெல்ட் உள்ளிட்டவை கூட அணியக்கூடாதுன்ற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. பயங்கரமான செக்கிங்க்கு இடையில மாணவர்கள் ஒருத்தரா தேர்வு அறைக்குள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. அப்பதான் மதுரை நாராயணபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்துக்கு 50 வயது மதிக்கத்தக்க வழக்கறிஞரான சந்தானம் அவர்களும் தேர்வு எழுதுறதுக்காக வருகை தந்திருக்காங்க. நமக்கு என்னப்பா வயசாயிடுச்சு, சின்ன வயசுல நம்ம கண்ட கனவெல்லாம் எதுக்கு இப்போ நிறைவேற்றிக்கிட்டு அப்படின்னு ஸ்டாப் ஆகாம என்னதான் நடக்குது ஒரு கை பாத்துடலாமே அப்படின்னு சந்தானம் அவர்களோட இந்த முயற்சி பாராட்டுதல்களை பெற்றுக்கொண்டு இருக்கு. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.